வணக்கம். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு மாவட்டம் சென்னப்பட்னா தாலுகாவில் உள்ள தசாவரா கிராமத்தில் பிறந்த சரோஜா தேவி பெங்களூருக்கு வந்து தென்னிந்தியாவில் 5 மொழிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வாங்கினார். இந்த சரோஜா தேவியின் வயது தற்போது 87 ஆகிறது. நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது வீட்டில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவரது பூத உடலுக்கு நேற்று இரவு முதல் இந்த காலை 11 மணி வரை ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற நடிகர்கள் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அரசியல்வாதியான பெங்களூரை சேர்ந்த புகழேந்தி, நடிகர் கார்த்திக், விஷால் உள்ளிட்டோர் ஏராளமானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தற்போது இறுதி அஞ்சலிக்கு பிறகு தற்போது அவரது பூத உடல், அதாவது சரோஜா தேவியின் பூத உடல் சிறந்த வேனில் ஏற்றப்பட்டு பெங்களூரில் இருந்து சென்னப்பட்னாவை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னப்பட்னா தாலுகா தசாவரா கிராமத்தில் தான் சரோஜா தேவி பிறந்தார். அந்த பிறந்த ஊரில் அவரது தாய் ருத்ரம்மாவுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. அந்த தோட்டத்தில் ருத்ரம்மாவின் ஏற்கனவே இறுதிச் சடங்கு நடந்த அதே இடத்தில் தாயின் உடலுக்கு அருகேயே மகள் சரோஜா தேவியின் உடலும் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. முழுமையான அரசு மரியாதையுடன் நடைபெறும் இந்த இறுதிச் சடங்கில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள். தற்போது சரோஜா தேவி 17 வயதில் வர்ணம் பூசப்பட்டு நடிகையாக உருவெடுத்து பெங்களூருக்கு வந்தார். சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்கள் 6 மொழிகளில் நடித்து சாதனை படைத்து பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்த அவர் தற்போது சடலமாக தனது பிறந்த ஊருக்கே சென்று கொண்டிருக்கிறார். அவரது உடலை சுமந்து கொண்டிருக்க அந்த வாகனம் பிறந்த வேனில் அலங்கரிக்கப்பட்டு அந்த வாகனம் பெங்களூரிலிருந்து சென்னப்பட்னா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வழியில் ஏராளமானோர் அவருக்கு அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திவாறு அந்த வாகனம் தற்போது வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிற்பகல் 3 மணி அல்லது 4 மணி வாக்கில் அரசு மரியாதையுடன் முழுமையான இறுதிச் சடங்கு ராமநகர் மாவட்டம் சென்னப்பட்னா தாலுகா தசாவரா கிராமத்தில் அவருக்கு சொந்தமான பண்ணை ஹவுஸில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆபிரகாம். ಸ್ವಲ್ಪ ಸೈಡ್